நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி. இவன் உங்களில் ஒருவன். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் வாலு. இது உங்கள் அபிமான வாலு டிவி. இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா சென்னை ஐஐடிக்கு வந்திருக்கோம். சாஸ்திரா ஃபெஸ்டிவலுக்காக வந்திருக்கோம். அதாவது சென்னை ஐஐடி ஃபார் ஆல் அப்படிங்கிற அந்த முழக்கம் இன்னைக்கு எதிரொலிக்குது. எப்படின்னா இன்னைக்கு ஓப்பன் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நிறைய அரசு பள்ளி மாணவர்கள், தனியார் பள்ளி மாணவர்கள், பொறியியல் கல்லூரி மாணவர்கள் எல்லாரையுமே சென்னை ஐஐடிக்குள்ள இன்னைக்கும் நாளைக்கும் இவங்க உள்ள அழைச்சிருக்காங்க. அவங்க பண்ற ரிசர்ச், அவங்க லேபு, அவங்க என்னென்ன டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே எல்லோரும் பார்க்குற மாதிரி அவங்க செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னை ஐஐடி மாணவர்கள் மற்றும் முக்கியமான ரிசர்ச் அமைப்புகள்லாம் தாங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எல்லோரும் பார்க்குற மாதிரி அவங்க செஞ்சிருக்காங்க. நாம் இப்போ முதல் சாலில் எங்கே வந்திருக்கோம்னா NIOS, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. தமிழில் சொன்னால் கடலியல் சார்ந்த ஆய்வுகளை செய்கின்ற நிறுவனம். இவங்க என்ன இங்கே காட்சிக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ஐயா வணக்கம், இங்கே என்ன காட்சிக்கு வச்சுருக்கீங்க? வணக்கம் சார். இது வந்து பாலிமெட்டாலிக் நாடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து கடல்லேருந்து எடுத்துருக்கு. இதில் வந்து இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஓர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. மேங்னீஸ், நிக்கல், கோபால்ட், ஜிங்க்கு, சில்வர் எல்லாமே சேர்ந்துருக்கும். இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடலுக்கு அடியில் இருக்கிற அந்த மண், கல் எதுவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே என்னென்ன கெமிக்கல், மெட்டல்ஸ் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு அதை கண்டறிஞ்சு அதை பிரித்து நமக்கு எது எது தேவையோ அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ரிசர்ச்சை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, கடல் சார்ந்து நிறைய ஆய்வுகளை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சுனாமி வருவதை எப்படி முன்கூட்டியே கணிக்கிறது, சென்சார் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம், அந்த கடல் சார்ந்த கொந்தளிப்புகள் எப்போ இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கடல் நீரோட்டங்கள் முதற்கொண்டு எல்லாமே இவங்க ரிசர்ச் பண்ணி அதை வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஸ்டாலு, முடிஞ்சா வந்து பாருங்க. இப்போ நாம எங்க வந்திருக்கோம்னா இந்திய நேவிக்கான ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா பேலஸ்டிக் ஏர்கிராஃப்ட் டெமோ தான். தேஜஸ் அந்த விமானம், அதுவும் டெமோ தான். இது வந்து INS சக்ரா அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல், இதுவும் டெமோ தான். இங்கே ஒரு பேலஸ்டிக் ஏர்கிராஃப்ட் இருக்குது, இதுவும் டெமோ தான். எல்லாமே இது எதுக்காக இவங்க வச்சிருக்கிறாங்கன்னா, இந்திய கடற்படையோட வலிமை என்ன, இதில் மாணவர்கள், கல்லூரி மாணவர்களாக இருக்கலாம், பள்ளி மாணவர்களாக இருக்கலாம், அவங்கெல்லாம் எப்படி கடற்படையில் சேர முடியும், அவங்க என்ன படிச்சுட்டு எப்படி வந்தால் இங்கே ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கத்தை இங்கே கொடுக்குறாங்க. அதற்கான ஸ்டால் தான் இது. இன்னைக்கு ஜனவரி 3, நாளை ஜனவரி 4ஆம் தேதி இங்கே, அதாவது இன்று ஜனவரி 4ஆம் தேதி இந்த இது இருக்கும். நீங்கள் வந்து இதை பார்த்துக்கலாம். அதாவது நம்ம கப்பற்படையில் போய் எப்படி சேரணுங்கிறத பேப்பரில் படித்து தெரிஞ்சுக்காம நேராக இந்த மாதிரியான ஆஃபீஸர்கிட்டே இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் த எலிஜிபிள், எப்படி நீங்கள் இதில் சேர முடியும், இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத இவங்க சொல்லுவாங்க. வந்து பாருங்கள். இப்போ நம்ம பயோடிகிரேடபிள் ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். இங்கே விதவிதமாக வச்சுருக்காங்க. ஒரு பேக் இருக்குது, இங்கே ஒரு பாலித்தீன் கவர் காட்டுறாங்க. அப்புறம் இது வந்து 3D பிரிண்டட் பாருங்க, இதையெல்லாம் வச்சிருக்கிறாங்க 3D பிரிண்டட். சரி, இது என்ன அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்போம். ஸோ இப்போ பேக்கேஜிங் மெட்டீரியல்னா, இப்போ பயோடிகிரேடபிள் பேக்கேஜிங்னு இப்போ வெளியிலலாம் கிடைக்குதுல்ல, அதில் வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா, அது எல்லாத்தையுமே நம்மளால டிஸ்கார்ட் பண்ணால் அது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் கண்டிஷனில் வச்சு தான் அதை டீக்ரேட் பண்ண முடியும். நேச்சரில் அது தன்னால் டீக்ரேடே ஆகாது. ஸோ ஐஐடி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பயோடிகிரேடபிள் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, நேச்சுரல் சோர்சஸ், இந்த பிளான்ஸ்ல இருந்து, அதுக்கப்புறமா இந்த அனிமல் வேஸ்ட்டில் இருந்து, அதுக்கப்புறம் இந்த அக்ரோ வேஸ்ட், அதுல இருந்தெல்லாம் பாலிமர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நேச்சுரல் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் வந்து நேச்சரில் அப்படியே டிஸ்கார்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக நேச்சரில் டீநேச்சர் ஆகிடும். ஸோ இதனால எந்த இல் எஃபெக்ட்ஸுமே கிடையாது. அண்ட் இதனால பிளான்ஸுக்கும் சரி, அனிமல்ஸ்க்கும் சரி, ஹியூமன்ஸ்க்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. அண்ட் இது வந்து 100% மைக்ரோ பிளாஸ்டிக் ஃப்ரீ ஆன ஒரு மெட்டீரியல் தான் இந்த சென்டர் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஃபர்தராக கொண்டு போகிறதுக்கு, லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் கொண்டு போகிறதுக்கு, இந்த ஐடியாலஜியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் பயோடிகிரேடபிள் பேக்கேஜிங்கை வந்து IIT மெட்ராஸ் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஓகே, நன்றி. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மெட்டீரியல் எல்லாமே மண்ணில் போச்சுன்னா 6 மாதத்தில் டீகம்போஸ் ஆகிடும். ஆனால் நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் வந்து டீகம்போஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆகும். ஸோ அதற்கு மாற்றாகத்தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதனால் இவங்களோட முயற்சி நிறைய வெற்றி காணட்டும். ஏன்னா பூமியை நாம் சுத்தமாக வச்சுக்கணும்னா இந்த மாதிரியான பிளாஸ்டிக் வெளியணும், இந்த மாதிரியான மெட்டீரியல் பழக்கத்துக்கு வரணும். இப்போ நம்ம ஒரு வித்தியாசமான ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். இது வந்து
ரோபோ அசிஸ்டன்ட் டீச்சர், இதுக்கு பேர் வித்யான்னு வச்சிருக்காங்க. இது என்னென்ன வேலை பண்ணும் அப்படிங்கிறத அந்த டீம் மெம்பர்ஸே நம்ம கேட்போம். இவங்க பேர் வித்யா. இவங்க ஒரு டீச்சர் அசிஸ்டண்ட்டு. டீச்சர் பண்ணுற வேலையில் 95% வந்து இவங்க பண்ணுவாங்க. லைக் பிளான் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து கொஸ்டின் கேட்குறது வரைக்கும் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நல்லா டிஸ்கஸ் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க அவங்க. இதில் வந்து எங்களுடைய இன்ஜினியரிங் டீம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லுவார். அதாவது இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் கம்ப்ளீட்டாக டீச்சர் எப்படி வந்து நடந்து கிளாஸ் ரூமை கவர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து இது ரோபோ கம்ப்ளீட்டாக கிளாஸ் ரூம் ஃபுல்லாக மூவ் ஆகும். ஸோ டீச்சர் மாதிரியே வந்து மூவ் ஆகி கிளாஸ் ரூமை கவர் பண்ணும். அட்டண்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாரும் பசங்க முன்னாடி போய் நின்று அவங்களோட ஃபேஸ் காட்டினாங்கன்னா ஃபேஷியல் ரெகக்னிஷன் மூலமாக அட்டண்டன்ஸ் எடுத்துக்கலாம். சரி, அப்புறம் இது கேள்வி கேட்டாலாம் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கிட்ட. எக்ஸ்பிளைன் வாலு டிவி. Valu TV seems to be a Tamil television channel that offers a range of programming, including entertainment, news, and education in the Tamil language. It may cater to a diverse audience and provide a variety of content to its viewers. If you have any specific questions or need more details about Valu TV, பார்த்தீங்களா, நம்ம வாலு டிவி பற்றி கேட்டது அது என்னென்ன வேலை பண்ணுது அப்படிங்கிறத அழகாக இந்த டீச்சர் சொல்லியிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இதை தொடர்ந்து நல்லா பண்ணுங்க, பெருசாக வாங்க. ஓகே, மகிழ்ச்சி. அப்படியே இங்கே வந்தோன்னா இன்னொரு மெஷினை காட்டுறாங்க. இது என்ன அப்படின்னா இந்த களை எடுத்தல் மெஷின் அப்படிங்கிறாங்க. இது எங்கன்னா இந்த தென்னை மரம் இருக்குல்ல, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, அந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பகுதிகளில் ஒரு களை எடுக்கணும் அப்படின்னா ஒரு 100 ஏக்கர் வச்சுருக்கோம், 200 ஏக்கர் வச்சுருக்கோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஆளுங்க வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதுக்கு இந்த ஒரு மெஷினே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 2 மிஷின் இருக்கு. ஒன்று வந்து காய்கறி, நெல், வேர்க்கடலை, கரும்பு, அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே உழவு ஓட்டி பயிர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பயிருக்கு நடுவில் முளைக்கிற புது களைகளை எடுக்கிறதுக்காக மிஷின் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த மிஷின் வந்து 6 அங்குலம் அல்லது 9 அங்குலம் அகலத்தில் பயிர் பண்ணின இடத்துல களை எடுக்கிறதுக்கு உபயோகப்படுத்தலாம். அந்த மிஷினை ஒருத்தர் எடுத்து வந்து காட்டுங்க. அப்புறம் அதுக்குள்ள இதை பற்றி சொல்லிடுங்க. இது வந்து ஆள் இல்லாமல் 90 ஏக்கர் வரைக்கும் அந்த தோட்டத்துக்குள்ள தென்னையோ, பப்பாளியோ, கொய்யாவோ, மாமரமோ இருக்கக்கூடிய தோட்டத்துக்குள்ள தானே களை எடுத்துக்கக்கூடிய ஒரு இயந்திரம். ஆள் வேண்டியதில்லை. என்ன மரம் வேணுமோ அந்த மரத்தை விட்டுட்டு எது வேண்டாமோ அந்த செடியெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தானே சார்ஜ் பண்ணிக்கும், தானே வேலை செய்யும். விவசாயியோ முதலாளியோ தோட்டத்துக்குள்ள போய் களை எடுக்கிறதுக்குன்னு ஆளை தேட வேண்டாம். இதுக்கான பவர் சோர்ஸ் எங்கிருந்து எடுப்பீங்க? இது பேட்டரி ஆப்ரேட்டர் தான். தானா சார்ஜ் பண்ணிக்கும், தானா வேலை செஞ்சுக்கும். அதாவது தானா சார்ஜ் பண்ணுறது எப்படி? எங்க கரண்ட் வச்சிருப்போமோ அந்த இடத்துக்கு அதுவே போய் மாட்டிக்கும். அதுவே வந்து வேலையை செய்யும். குறைஞ்ச உடனே மறுபடியும் போய் மாட்டிக்கும். அதான் சொன்னேன், ஆள் தேவையில்லை. நீங்க தோட்டத்தை போய் பார்க்கணும்னா 15 நாள் வருது, 20 நாள் வருது, பார்த்துக்கோங்க, சுத்தமா இருக்கும். அப்படி நடுவில் திடீர்னு தோட்டத்துக்காரன் உள்ள வந்துட்டாருன்னா அவனை மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல களை எடுத்துரும். வேணும் வேண்டாங்கிறத நம்ம சொல்லிடணும். இதுதான் அந்த இது வந்து தமிழ்நாட்டில் நகரங்களில் ஸ்விக்கி ஓட்டுற பசங்கள்லாம் கிராமத்தில் களை எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. ஒரு ஏக்கருக்கு 13 பேர் கையால் களை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி பயிர் தான் ஒவ்வொரு கிராமத்துலேயும் 1000 ஏக்கரில் இருக்குது. அந்த 1000 ஏக்கருக்கு 13 பேர் களை எடுக்கிற ஆள் கிடைக்கிறது இல்லை. அதனால் களை கொல்லிங்கிற ஒரு உயிர்கொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் தெருவுக்கு தெரு பிள்ளை பக்கிற ஆஸ்பத்திரி வந்துக்கிட்டே இருக்கு. களை கொல்லிங்கிறது உயிர்கொல்லி தான். நம்மளை பாதிக்கிற வரைக்கும் நம்ம அதை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். களை எடுக்கிறதுக்கு ஒரு இயந்திரம் இருக்குது. அந்த இயந்திரத்தை வயசானவங்களும் ஓட்டலாம், பெண்களும் ஓட்டலாம், வாலிப பசங்களும் ஓட்டலாம். 2 மணி நேரத்தில் 1 ஏக்கர் ஓட்டலாம். 4 மணி நேரத்தில் 2 ஏக்கர் ஓட்டலாம். ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 4 மணி நேரம் சார்ஜ் போட்டால் யூஸ் பண்ணலாம். மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பு. இந்த இயந்திரம் வேண்டுமென்றால் எங்களிடம் சென்னை அடையாறிலோ ஈரோடிலோ வாங்கி கொள்ளலாம். நாங்கள் நேரடியாக உங்கள் தோட்டத்துக்கே கொண்டு வந்து டெலிவரி கொடுப்போம். மகிழ்ச்சி. இங்கே ஒரு வித்தியாசமான ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமாக கேப்சூல்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு டீ கப்லாம் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம அவர்கிட்ட கேட்போம். ஆக்சுவலி நான் ஐஐடியில் சயின்டிஸ்டாக இருக்கேன்.
20 இயர்ஸாக ட்ரக் டிஸ்கவரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். டியூபர்குலோசிஸ், HIV, கேன்சரு, அது இல்லாமல் கிட்னி டிசீஸு, பிளட் கேன்சருக்குலாம் மருந்து கண்டுபிடிச்சிங்க. அதில் ஒரு 20 வருஷமாக அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக கோவிட் வந்தப்போ ஒரு மருந்து கண்டுபிடிச்சி அதை ப்ரப்போஸ் பண்ணோம். பட் கோவிட் ஓவர்னால அதே மெடிசனை வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம வேறு எதுக்காக ட்ரை பண்ணோன்னு பார்த்தா மலேரியாவுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ மலேரியாவுக்கு நல்லா ஒர்க் ஆனிச்சு, நல்லபடியாக. ஸோ ட்ரக் நல்ல அந்த மலேரியாவுக்கு எகென்ஸ்டாக நல்லா ஒர்க் ஆனது. ஸோ அதே ட்ரக் வேறு எது செக் பண்ணால் HIV வைரஸும் ஒர்க் ஆனிச்சு. அது இல்லாமல் இன்ஃப்ளமேஷனு, இம்யூனோ மாடுலேட்டர், இது மாதிரி நிறைய வகையிலே அது நல்லா ஸோ எஃபெக்டிவாக அந்த ட்ரக் ஒர்க் ஆனதுனால ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணி, ஸோ அதோட ஸ்டார்ட் அப் கம்பெனி என்னன்னா SSS இன்டர்நேஷனல் ட்ரக் டிஸ்கவரி டெவலப்மெண்ட் ரிசர்ச் பிரைவேட் லிமிடெட். அதில் ஒவ்வொரு ப்ராடக்டாக லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல வந்து மக்களுக்கு ஈஸியாக போகணுங்கன்னா ஸோ ஒரு ஹெர்பல் டீயாக ரெடி பண்ணேன். இந்த டீ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா, ஸோ இது மாதிரி ஹார்ட் டிசீஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த டீ வந்து டெங்கு, சிக்கன் குனியா, மலேரியா, இம்யூனோ மாடுலேட்டரு, பிளேட்லெட் ரெடியூஸ் ஆகும். இது மாதிரி எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக மக்களுக்கு இப்போ ஈஸியாக எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சிடும். அதுக்கு தான் முதல்ல டீயாக லான்ச் பண்ணுவோம். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் கேப்சூலாக பண்ணுறோம். ஸோ அது ஒரு 6 மந்தில் வந்து ஆயுஷோட இதில் அப்ரூவல் கிடைச்ச பிறகு ஸோ இந்த கேப்சூல்ஸை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆயுஷ் அப்ரூவல் கிடைச்ச பிறகு இதை வந்து மார்க்கெட்டில் மலேரியா, டெங்கு, அதர் எல்லா வைரஸ் நோய்க்கும் இது ஒரு கேப்சூலாக பண்ணுறான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இவங்க ஆயுர்வேத சித்தா மருந்துகளை பயன்படுத்தி இந்த தேநீரையும் இந்த மாதிரி கேப்சூலையும் வடிவமைச்சிருக்கிறாரு. இது வந்து மலேரியா, டெங்கு போன்ற நோய்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் அது நல்ல தீர்வு தரும் அப்படின்னு அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. அதை ஆயுஷ் நிறுவனம், மத்திய அரசோட ஆயுஷும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை சர்டிஃபை பண்ணிக்கிறத அவர் சொல்கிறாரு. கூடியவரோட இது மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா இதெல்லாம் ஒழியும்னு நாம் நம்புவோம். உங்களோட முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வந்து ஒரு அட்டானமஸ் நீர்மூழ்கி ஒரு சின்ன குட்டி லெவலில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இது என்ன, ஏது, எப்படி வேலை செய்ய நம்ம கேட்போம். வணக்கம் சார், என்னோட பேர் வந்து கிருஷ்ணவேல். PhD இங்கே பண்ணிகிட்டு இருக்கேன். நான் 5th இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு. இவங்க என்னோட கொலீக்ஸ், எங்களோட மேவ் லேப்லேருந்து வந்திருக்காங்க எல்லாரும். இந்த ஓப்பன் ஹவுஸில் வந்து எங்களோட மேவ் லேபில் ப்ளஸ் வந்து மீ மேரிடைம் எக்ஸ்பெரிமெண்ட் டு மேரிடைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதில் வந்து நடக்கக்கூடிய எங்களோட ரிசர்ச் ஒர்க்கை பற்றி இங்கே வந்து எக்ஸ்ப்ளோஸ் பண்ணுறதுக்காண்டி பீப்புள் கிட்ட வந்து காட்டுறதுக்காக இங்கே வந்து நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா UAV அண்டர் வாட்டர் ஆட்டோனாமஸ் வெசல்ஸ். இது வந்து பார்த்தோன்னா கடலுக்கு அடியில் வந்து 300 மீட்டர் ஆழம் வர கீழே வர போய் அங்கே இருக்கக்கூடிய பாத்திமெட்ரி சர்வேக்காண்டி பயன்படுத்துகிறோம். ப்ளஸ் வந்து கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய வளங்களை வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக இந்த ரிசர்ச் வெசல் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா KVL CC2 வெசல். அது வந்து வெரி லார்ஜ் க்ரூட் கேரியர். அதோட மாடல் ஷிப் இது. என்னோட ஆக்சுவல் வெசல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட லென்த் வந்து பார்த்தோன்னா 320 மீட்ரு. ஸோ அதை நாங்கள் ஸ்கேல் டவுன் பண்ணி 3 மீட்டருக்கு வந்து மாடல் பண்ணியிருக்கோம். இது வந்து அட்டானமஸ் சர்ஃபேஸ் வெசல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நிலத்துக்கு மேலே வந்து தண்ணிக்கு மேலே போய் நீருக்கு மேலே இல்லை கடலுக்கு மேலே போய் இருக்கக்கூடிய அங்கே ஒரு ஆய்வுக்காண்டி நமக்கு பயன்படுத்தக்கூடியது. லைக் வந்து டர்னிங் சர்க்கிள் மேனுவரிங் ஸ்டடீஸ் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொலிஷன் அவாய்டன்ஸ், பாத்திமெட்ரி சர்வே, அப்டக்கல் அவாய்டன்ஸ், அந்த மாதிரி ரிசர்ச் ஒர்க்குக்கு நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். This is simulator we developed in-house in our marine autonomous vehicles lab. Basically, we can see a ship with real dynamics of a in a real world vessel. This is like this vessel captures the real dynamics of a real world ship, which means you can actually experience how a ship captain experience, and you can train your captain based on this simulator. And when you are running like algorithms, you need a platform to experiment your algorithms before deploying in real world vessels. So for that training purpose, you can use this simulator. This is completely in-house developed by the researchers in MAVLab, and it's completely open source also. அதாவது இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு கடற்பரப்பில் நீங்கள் ஒரு மாலுமியாக போகணும் அப்படின்னா இங்கேயே உட்காந்து இந்த ஸ்டிமுலேட்டரில் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம். எப்படி போக முடியும், அந்த மாதிரி குறுக்கால இந்த மாதிரியான அப்சகல்ஸ் வந்தால் நீங்கள் எப்படி தப்பிச்சு போகலாம், அதை எப்படி வந்து கப்பலை ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். குவி கிக்ஸ் அந்த ஒரு ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரோபோனாய்டு டாகை சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஹார்ட்வேர் பார்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து தருவிக்கப்பட்டு இதை நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்ம தமிழில் கட்டளையிட்டா அது எப்படி வேலை செய்யும், ஆங்கிலத்தில் கட்டளையிட்டா எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி அதை அவங்க உருவாக்கியிருக்காங்க. அது பேர் வந்து பிரியான் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அவங்க காட்டுங்க, அவங்கள எழுப்புங்களேன். பிரியானை எழுப்புங்க. ஓகே,
வாக், ஓகே, டான்ஸ். ஓ, நன்றி சொல்லுது. மறுபடியும் அதே மாதிரி உட்கார வைங்க. ஹார்ட்வேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணியிருந்தோம். சாஃப்ட்வேர் பண்ணது நம்ம டீமு. ஸோ சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று பில்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு. ஸோ ஹார்ட்வேர் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருந்தோம். இம்போர்ட் பண்ணி இங்கே அசம்பிள் பண்ணி சாஃப்ட்வேர் இதுக்கேற்ற சாஃப்ட்வேர் ப்ளஸ் வெர்னாக்குலர் பேஸ். நம்ம குவியை பொறுத்த வரைக்கும் வெர்னாக்குலர் லேர்னிங், அதாவது நம்ம தாய்மொழியிலேயே வந்து கல்வி கற்றுக்கிற மாதிரி தாய்மொழியிலேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து இப்போ வெறும் ஸோ மொபைல் மூலமாக கனெக்ட் பண்ணுறத நாளைக்கே இப்போ நான் எந்திரி, உட்காரு, ஓடுன்னு சொன்னேன்னா தமிழில் நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன்னா அது கேட்கும். அதுக்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பில்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹார்ட்வேர் பார்ட்டை இம்போர்ட் பண்ணியிருந்தோம். வேற ஒரு இடத்துல இருந்து இம்போர்ட் பண்ணி அதுக்கான சாஃப்ட்வேரை நாங்கள் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் அதை தான் நாங்கள் பில்ட் பண்ணுறோம். டாகோட ஹார்ட்வேர் இம்போர்ட் பண்ணப்பட்டது. மொத்தம் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் 25 kgsக்கு மேலே இருக்கும். ஒரு 15 கிலோ வரைக்கும் அதோட வெயிட் கேரி பண்ண முடியும். அப் டு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் பெர் ஸ்பீடுக்கு ரன் பண்ண முடியும். படிக்கட்டில் ஏற முடியும். இதெல்லாமே அதோட கேப்பபிலிட்டிஸு. இது இல்லாமல் வந்து கேமராஸ் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபுல் சென்சர்ஸ் இருக்குது. ஸோ சென்சர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் 2 கேமரா, அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லேயும் 2 கேமரா இருக்கும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் 2 கேமரா இருக்கும். அது மாதிரி இப்போ அது வந்து கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 4 கேமரா இருக்கும். ஸோ இந்த இங்கே 2 கேமரா, கீழே 2 கேமரா, மொத்தம் 4 கேமரா இருக்கும். ஸோ ஆமாம், ஸோ இந்த கேமராஸ் எல்லாமே வந்து அதுக்கு வழியில் ஏதாவது அப்டக்கிள்ஸ் இருக்கா அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்காகவும் உள்ள சென்சர்ஸும் இருக்குது. அது எல்லாமே ஜிபியூஸ், சிபியூஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து அது சென்சர்ஸ் யூஸ் பண்ணி அதோட வழித்தடங்கள் ஏதாவது இது இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான சிஸ்டம்காக பில்ட் பண்ணப்பட்டது. ஸோ கேமராஸ் எல்லாமே மெட்டல் வந்து மோஸ்ட்லி கார்பன் ஃபைபரு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, ஹார்ட் பிளாஸ்டிக்கு, இதெல்லாம் தான். ஒரு 2.5 மணி நேரம் வரைக்கும் தாங்கும். நார்மல் லித்தியம் அயன் பேட்டரி ஃபோனில் யூஸ் பண்ணுறதுலேயே பெரிய சைஸ் பேட்டரி, அவ்வளோதான். ஸோ ஒரு 2.5 மணி நேரம் தான் தாங்கும். நிறைய கேப்பபிலிட்டி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு விரல் அசைக்கிறதுக்கு வந்து ஒரு 3 ஜாயின்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ஒரு 3 மோட்டர் தேவைப்படும்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே இருக்க ஒரு ஜாயின்ட்ஸுக்கும் மோட்டர் நம்ம இன்வால்வ் பண்ணியிருக்கணும். ஸோ நிறைய மோட்டர் இருக்க அதோட பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால ஒரு 2.5 மணி நேரம் ஒரு பேட்டரி தாங்கும் போட்டோம்னா. இதனோட பர்பஸ் இப்போதைக்கு இது சர்வைலன்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் மேஜராக பார்த்தீங்கன்னா இதோட எவல்யூஷன் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் தான் இது ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம வி ஹேவ் டு கெட் இன்டு அன் ஆண்ட்ராய்டு ரோபோட்டிக்ஸ்க்கு நம்ம அடுத்து போகணும். வேர் வி கெட் இன்டு 2-legged ரோபோட்ஸ். ஸோ இப்போ 2-legged ரோபோட்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 4-legged ரோபோட்ஸோட ஸ்டெபிலைசேஷன்ஸை வி ஹேவ் டு ஃபிக்ஸ் இட். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வி கெட் இன்டு 2-legged பாட்ஸ். நீங்கள் அசம்பிள் தான் பண்ணோம் நாங்கள் ஹார்ட்வேரை. சாஃப்ட்வேர் வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் பண்ணது. ஸோ சாஃப்ட்வேர் ஃபுல்லாக நாங்கள் இப்போ நீங்கள் இதை பண்ணது பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ டீம் ஆஃப் 20 people, 20 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்பர்ஸ், கோடர்ஸ் எல்லாருமா சேர்ந்து டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் இது. அகிலன், நீங்கள் வாங்க, இதனோட பயன்பாடுகளை பற்றி சொல்லுங்கள் அகிலன். இல்லை, இது மெயினாக எதுக்காக டிசைன் பண்ணோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரோபோட்டிக்ஸை வந்து டீச் பண்ணுறதுக்காக தான் மெயினாக அதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சிங் வந்து ஸ்கூலில் அவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஸோ அவங்க எக்ஸ்ட்ராவாக அவங்களோட நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இதை மெயினாக டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதை மெயினாக வேறு ஹவுஸ் ஹோல்டு யூஸுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இது வந்து டாகோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஏன்னா ஒரு டாக் என்னென்னலாம் பண்ணுமோ அது எல்லாமே இதுவும் பண்ணும். இப்போ நீங்கள் இதில் வந்து நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். லைக் தமிழில் பேசினா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், இங்கிலீஷில் பேசினாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் இதில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இது. ஒரு முன்னமே சொன்ன மாதிரி ஒரு பார்வையற்றவர்கள் இந்த டாக் வந்து பயன்படுத்திக்கலாம். இது என்ன பண்ணும், ஒரு சின்ன ஒரு ஸ்டிக் மாதிரியோ அல்லது ஏதேனும் அவங்க ஃபோனோட தொடர்பு கூடமோ ஒரு சிப் மாதிரி பொருத்திட்டோன்னா அது முன்னாடி அப்சக்கல்ஸ் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு கூட அது அழகாக கூட்டிகிட்டு போகணும்னு கூட அவங்க முன்னமே சொல்லியிருந்தாங்க. இது அழகாக டான்ஸ் பண்ணுது, நடக்குது, ஓடுது, ரொம்ப வேகமாக ஓடுது. ஒரு மிலிட்ரி இடத்துல நம்ம இதை பயன்படுத்தலாம். கண்டிப்பாக ஒரு எதிரியோட எல்லைக்கு போய் கண்காணிக்கணும், போகும் அப்படின்னா அது போகும். எந்த ஒரு பயமும் இல்லாமல் போகும். இதனால் எந்த ஒரு கழிவும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுருக்காங்க. உண்மையாலுமே குவி கீக்ஸ்க்கு வந்து நம்ம பாராட்டு கண்டிப்பாக தெரிவிச்சாகணும். உங்களோட படைப்புகள் மென்மேலும் வெற்றி பெறட்டும். வாழ்த்துக்கள். இந்த சாஸ்திரா வந்து நிறைய ஸ்டால் நம்ம விசிட் பண்ணோம். நிறைய பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள்லாம் வந்திருந்தாங்க. இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத பள்ளி மாணவர்கள் நம்ம கேட்கலாம். இந்த ஓப்பன் ஹவுஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய லேபு அதில் நிறைய செஞ்சுருந்தாங்க. அதில் நாங்கள் நிறைய கேம்ஸ் எல்லாம் விளாண்டோம். அதில் பர்ஃப்யூம்ஸு, பென்னு நிறைய ஜெயித்தோம். ஆனால் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா இந்த போட்டு, அந்த 3D ஸ்டிக்கர்ஸ்லாம் நல்லா இருந்தது.
இது என்னமா அது? இதுதான் வந்து 3 டைமென்ஷனல் இது 3D பிரிண்டர். இப்போ என்னன்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லைக் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இதை வந்து 3D பிரிண்டரில் காட்டுவாங்க. அங்கே 3D மிஷின் இருக்கு, அது வந்து இது வந்து 3D படி தரும். விளையாட்டோட அது நாங்கள் வந்து அங்கே விளையாண்டுருந்தோம். அதில் வந்து நாங்கள் ஒரு பசில் கொடுத்துருந்தாங்க. அந்த பசில் ஹார்டாக இருக்கும். அது நம்ம கரெக்டாக முடிச்சிட்டோன்னா இது கொடுப்பாங்க. ஓகே சரி மேடம், நீங்க என்ன கையில வச்சிருக்கீங்க? ஏதாவது பிஸ்டல்? இல்ல, ஒரு இது வந்து இப்படி சுத்திட்டு சரி சொல்லுங்க, உங்க அனுபவம் எப்படி சொல்லுங்க. எனக்கு வந்து சூப்பராக தான் இருந்தது. ஆனால் பட் நான் வந்து சின்ன சின்ன கேம்ஸில் வந்து விட் பண்ணி நிறைய கிஃப்ட் உள்ளே கிடக்குது. நான் பாக்கெட்ஸில் வச்சுருக்கோம். அப்புறம் விட்டு பர்ஃப்யூம் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு, அது சூப்பராக இருந்துச்சு. சரி, கிஃப்ட் எல்லாம் இருக்கட்டும், இங்க என்ன மாதிரியான வித்தியாசமா பாத்தீங்க? நாங்களா 3D நாங்கள் வந்து எல்லாம் இங்கே நாங்கள் ஐட்டுக்குள்ளே இருக்கனால எல்லாமே எங்களுக்கு நல்லா பார்த்துறோம். அதில் வந்து மெயினாக அந்த போட்டு அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இதாக இருந்தது. சூப்பரா இருந்துச்சா? அதுமாதிரி மெயினாக அந்த கேம்ஸில் நாங்கள் வின் பண்ண கிஃப்ட்ஸு, பர்ஃப்யூமு, பென்னு, இந்த மாதிரி 3D நிறைய இருக்கு. சரி நீ சொல்லுப்பா, உனக்கு எப்படி இருந்துச்சு? அங்க பார்த்து சொல்லுப்பா. செம்மையாக இருந்தது. செம்மையாக இருந்ததா. நெக்ஸ்ட்டு நான் போயிட்டு விளாண்ட கேமே திருப்பி விளாண்டி ப்ரைஸ்லாம் வாங்கிட்டேன். பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 3D பிரிண்டர் மெஷின். இதுக்குள்ள ஒரு இந்த ஆந்தை படத்தை வச்சு தான் இதை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இதை அழகாக அதை ஸ்கேன் பண்ணிட்டு ஒரு ஆந்தையை உருவாக்கியிருக்கு. இதை மேக்கர்ஸில் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கிய பங்காற்றி இருக்கிறாங்க. இவங்க தான் என்ன பண்ணாங்க, நிறைய பசில்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு அங்கே வச்சு விளையாட வச்சு யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரியான அந்த ஆந்தை, பர்ஃப்யூமு, சாக்லேட்டு நிறைய கொடுக்குறாங்க. இது எதுக்காக அந்த குழந்தைகள் கொடுக்குறாங்கன்னா, இந்த அறிவியல் சார்ந்த ஒரு ஆர்வத்தை சின்ன வயசுல அவங்களுக்கு ஏற்படுத்தணுங்கிறது தான். ஒரு 3D பிரிண்டிங்னா என்ன, ஒரு பசில்னா உங்கள் மூளைக்கு நீ எப்படி வேலை கொடுக்கணும். இப்போ இந்த பையன் வச்சிருக்கிற இந்த பால் கூட 3D பிரிண்ட் முறையில் உருவாக்கப்பட்டது தான். இப்போது நாம் ஒரு மோல்டிங் கஷ்டப்பட்டு செதுக்கி உருவாக்கி பண்ணுறதை விட மெஷினில் பண்ணும்போது ரொம்ப ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். எவ்வளோ சைஸ் வேணும், எவ்வளோ தின்னு வேணும் அப்படிங்கிறது எல்லாமே பக்காவாக அது கொடுக்கும். அந்த மாதிரியான முயற்சிகளை தான் இந்த டீம் செஞ்சுருக்கு. அவங்களுக்கு நம்மளுடைய வாலு டிவி சார்பாக வாழ்த்துக்கள். நிறையா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. மகிழ்ச்சி. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு இந்த ஓப்பன் ஹவுஸ் இருக்கு, தாராளமாக வந்து பாருங்க.